உங்களுக்கே தோணிரும் இப்பெல்லாம் ஏன் இவ அதிகமா ரெட் கலர் அவள்லயே ஏதாவது டிஷ் செஞ்சு போடுறா அப்படின்னு. வேற ஒண்ணு இல்ல, நிறைய வாங்கிட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல, அதனாலதான் டிஃப்ரெண்டா யோசிச்சு போட்டுட்டு இருக்கேன். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு நெய் விளக்கு போட்டதுதான் போட்டேன், எப்ப பார்த்தாலும் ஏதாவது டிஷ் செஞ்சுட்டே தான் இருக்கேன். பிரசாதம் செஞ்சாதான் நெய் விளக்கு போடணும் அப்படிலாம் இல்ல, ஒரு டம்ளர் பால் வச்சு கூட கும்பிடலாம், இருந்தாலும் இதை சாக்கா வச்சு அடிக்கடி நம்ம ஏதாவது ஸ்வீட் செஞ்சு சாப்பிடலாமே அப்படின்றதுக்காகத்தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். நான் என்னமோ கொழுக்கட்டை தான் பிளான் பண்ணிருந்தேன், ஆனா வந்தது என்னமோ புட்டு மாதிரி வந்துருந்துச்சு. கடைசியா செஞ்சு குட்டோட அப்பாட்ட குடுக்கறப்ப இது கொலக்கட்டியா இல்ல புட்டா அப்படின்னு கேட்டாரு. பேர் இன்னும் வைக்கல, நீங்க ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மழுப்பியாச்சு. ஆனா டேஸ்ட்டுக்கு ஒன்னும் குறைச்சல இல்ல, அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு, சாஃப்டாவும் இருந்துச்சு. எப்படி செய்யறதுன்னு சிம்பிளா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த சிவப்பு கலர் அவல நல்லா பேன்ல போட்டு வறுத்து மிக்சில போட்டு அரைச்சு எடுத்துக்கணும். கொஞ்சமா வெள்ளத்துல பாகு காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். தேங்காவை துருவி கொஞ்சமா அதையும் வறுத்து எடுத்துக்கணும் ஈரப்பதம் இல்லாம. அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்தது வறுத்து வச்சிருந்தது பாகு காய்ச்சி வச்சதை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்து பிடி கொலக்கட்டை மாதிரி பிடிச்சு இட்லி சட்டியில ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்து சாப்பிட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.